Dear friends, இந்த வீடியோவில் எக்ஸல் ப்ரோக்ராமில் சில இம்பார்ட்டண்ட் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஷீட்டில் ஒரு கம்பெனியோட சேல்ஸ் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கு. இந்த காலத்தில் பிரான்ச் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கு. இந்த பிரான்ச்சஸில் மதுரையை மட்டும் செலக்ட் பண்ணி அதை ஃபார்மேட் பண்ணணும். இதில் ஒவ்வொரு செல்லாக நாம் செலக்ட் பண்ணி அதை ஃபார்மேட் பண்ணணும்னா ரொம்ப டைம் வேஸ்ட் ஆகும். அதுக்கு ஒரு ஈஸி மெத்தட் இருக்குது. அதை யூஸ் பண்ணி ரொம்ப ஈஸியாக நம்ம இந்த மதுரையை மட்டும் செலக்ட் பண்ணி ஃபார்மேட் பண்ணிடலாம். அது எப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். அதுக்கு முதல்ல ஹோம் டேப் உள்ளே போய் இந்த எடிட்டிங் குரூப்பில் ஃபைண்ட் அண்ட் செலக்டை ஓப்பன் பண்ணி அதில் ரீப்ளேஸை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ்னு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகிடுது. ஃபைண்ட் வாட் இந்த பாக்ஸ் உள்ள மதுரைன்னு டைப் பண்ணணும். டைப் பண்ணிவிட்டு ஃபைண்ட் ஆலை கிளிக் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா கீழே அந்த மதுரை டீட்டெயில்ஸ் மட்டும் தெரியுது. இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணணும். அதுக்கு நான் கீபோர்டில் கண்ட்ரோல் பட்டனை அமுக்கி பிடிச்சிக்கிட்டு ஏ பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேன். இதில் எல்லா டீட்டெயில்ஸும் செலக்ட் ஆகிருக்கு. அதே சமயம் இந்த காலத்தில் மதுரையும் செலக்ட் ஆகிருக்கு. நான் இந்த டயலாக் பாக்ஸை க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ அந்த மதுரையை ஃபார்மேட் பண்ண போகிறேன். அதுக்கு பேக்ரவுண்டில் எல்லோ கலர் கொடுக்கணும். நான் இந்த எல்லோ கலரை செலக்ட் பண்ணுறேன். இந்த ஃபாண்ட் கலரை சிகப்புக்கு மாற்றுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லிஸ்ட்டில் மதுரை எல்லாம் செலக்ட் ஆகி அதை ஃபார்மேட்டும் பண்ணியாச்சு. அடுத்து நிறையா பேருக்கு தெரியாத ஒரு மெத்தடை யூஸ் பண்ணி நாம் ரொம்ப ஈஸியாக சீரியல் நம்பர்ஸை என்டர் பண்ணலாம். அதுக்கு முதல்ல ஃபஸ்ட்டு செல்லில் நம்பர் 1 என்டர் பண்ணிவிட்டு அந்த செல்லை செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் சைடு கீழே மவுஸை கொண்டு வந்தால் ஒரு ப்ளஸ் சிம்பல் தெரியும். அந்த இடத்துல மவுஸை வச்சுக்கிட்டு கீபோர்டில் கண்ட்ரோல் பட்டனை அமுக்கி பிடிக்கணும். அதை ரிலீஸ் பண்ணக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ப்ளஸ் சிம்பலுக்கு மேலே இன்னொரு சின்ன ப்ளஸ் சிம்பல் தெரியுது. மவுஸில் லெஃப்ட் சைடு இருக்கிற பட்டனை அமுக்கி பிடிச்சிக்கிட்டு கீழ் நோக்கி இழுக்கணும். இப்போ மவுஸையும் கீபோர்டில் கண்ட்ரோல் பட்டனையும் ரிலீஸ் பண்ணுறேன். சீரியல் நம்பர்ஸு ஆட்டோமேட்டிக்காக என்டர் ஆகிடுது. அடுத்து வேறு ஒரு மெத்தட் யூஸ் பண்ணியும் இந்த சீரியல் நம்பர்ஸை என்டர் பண்ணலாம். இப்போ நான் இதை டெலீட் பண்ணிடுறேன். முதல்ல ஃபஸ்ட்டு செல்லில் நம்பர் 1 என்டர் பண்ணணும். என்டர் பண்ணிவிட்டு இங்கே மவுஸை கொண்டு வந்து வச்சுட்டு இதை கீழ் நோக்கி இழுக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா எல்லா செல்ஸ்லேயும் நம்பர் 1 என்டர் ஆயிடுச்சு. இங்கே கீழே பார்த்திங்கன்னா ஆட்டோஃபில் ஆப்ஷன் ஒரு பட்டன் தெரியுது. அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் ஃபில் சீரீஸை கிளிக் பண்ணணும். அதை கிளிக் பண்ண உடனே இதில் ஆட்டோமேட்டிக்காக சீரியல் நம்பர்ஸ் என்டர் ஆகிடுது. அடுத்து இதில் ஸ்டூடெண்ட்ஸோட மார்க் லிஸ்ட்டு கொடுத்துருக்கு. இந்த டோட்டல் மார்க்ஸ் வந்து 50 above 50னா இந்த மாதிரி சிரித்த மாதிரி ஒரு இமோஜி தெரியுது. 50க்கு கீழே மார்க் எடுத்திருந்தால் அழற மாதிரி ஒரு இமோஜி தெரியுது. இது எப்படி செய்கிறதுங்கிறத இப்போ பார்ப்போம். இதே டேபிளை நான் பக்கத்தில் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த செல்லை செலக்ட் பண்ணிவிட்டு இதில் ஃபார்முலா என்ட்ரு பண்ணணும். இதுக்கு ஃபார்முலா வந்து இந்த மார்க் வந்து 50 ஆர் above 50னா சிரித்த மாதிரி இமோஜி அல்லது அழற மாதிரி இமோஜி என்ட்ரு ஆகணும். இப்போ ஃபார்முலாவை என்ட்ரு பண்ணுறேன். ஈக்குவல் டு இஃப் ப்ராக்கெட் ஓப்பன் இந்த மார்க்கை செலக்ட் பண்ணுறேன். மோர் தேன் ஆர் ஈக்குவல் டு 50 கமா இப்போ டபுள் கொட்டேஷன் மார்க் இது உள்ள சிரித்த மாதிரி இருக்கிற இமோஜியை என்டர் பண்ணணும். இப்போ இமோஜி லிஸ்ட்டை ஓப்பன் பண்ணுறதுக்கு கீபோர்டில் விண்டோஸ் பட்டனை அமுக்கி பிடிச்சிக்கிட்டு ஃபுல் ஸ்டாப் பட்டனை ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணணும். இப்போ இதில் சிரிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கிற இமோஜியை கிளிக் பண்ணுறேன். அது இங்கே என்டர் ஆகிடுது. இப்போ இந்த லிஸ்ட்டை க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ கொட்டேஷன் மார்க் க்ளோஸ்ட் கமா மறுபடியும் கொட்டேஷன் மார்க். இப்போ அழற மாதிரி இருக்கிற இமோஜியை இங்கே இன்சர்ட் பண்ணணும். அதுக்கு கீபோர்டில் விண்டோஸ் பட்டனை அமுக்கி பிடிச்சிக்கிட்டு ஃபுல் ஸ்டாப் ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணுறேன். இது ஓப்பன் ஆகுது. இதில் அழற மாதிரி இருக்கிற இமோஜியை கிளிக் பண்ணுறேன். அது அங்கே என்டர் ஆகிடுது. இப்போ இந்த லிஸ்ட்டை க்ளோஸ் பண்ணிடுறேன். கொட்டேஷன் மார்க்கை க்ளோஸ் பண்ணிவிட்டு ப்ராக்கெட்டையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு என்டர் பண்ணுறேன். இப்போ இதில் என்டர் ஆகிடுச்சு. இப்போ இதை கீழே
எல்லா செல்ஸ்லையும் அப்ளை பண்ணுறேன் இந்த ஃபார்முலாவை. இப்போ இதை ஃபார்மேட் பண்ணணும். இதுக்கு சிவப்பு கலர் கொடுக்குறேன். இதை பெருசாக்கணும். அதுக்கு இந்த ஃபாண்ட் சைஸை கூட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 60க்கு சிரித்த மாதிரி இருக்குது, 42க்கு அழுகிற மாதிரி இருக்குது, இந்த 46க்கு அழுகிற மாதிரி இருக்குது. அடுத்து ரன்னிங் டோட்டல் கால்குலேட் பண்ணுறது எப்படிங்கிறத பார்ப்போம். இதுக்கு இந்த சேல்ஸில் இருக்கிற எல்லா டேட்டாவையும் செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே கீழே பார்த்தீங்கன்னா குயிக் அனாலிசிஸ்னு ஒரு பட்டன் தெரியும், அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணணும். இதில் டோட்டல்ஸை செலக்ட் பண்ணணும். இதில் ரன்னிங்னு இருக்கும், இதை செலக்ட் பண்ணக்கூடாது. இங்கே உள்ள பட்டனை கிளிக் பண்ணி இங்கே லாஸ்ட்டில் வந்தீங்கன்னா இங்கே ரன்னிங்னு ஒரு பட்டன் இருக்குது, அதை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணோன்னா இதில் ரன்னிங் டோட்டல் என்ட்ரு ஆயிரும். 1000, 1000, 1000, 2000, 3000, 3000, 3600, 6000. அடுத்து பெர்சன்டேஜ் ஆஃப் டோட்டல் கால்குலேட் பண்ணுறது எப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு இந்த சேல்ஸ் டீட்டெயில்ஸை மட்டும் செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிவிட்டு மவுஸை ரிலீஸ் பண்ணால் கீழே அந்த குயிக் அனாலிசிஸுங்கிற பட்டன் தெரியும், அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் டோட்டலை செலக்ட் பண்ணணும். அது உள்ள கடைசியில் இருக்கிற இந்த பெர்சன்டேஜ் டோட்டலை கிளிக் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா பெர்சன்டேஜ் ஆஃப் டோட்டல் என்ட்ராயிருச்சு. இப்போ இந்த டெசிமல்ஸ் வேண்டான்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா இந்த செல்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே நம்பர் குரூப்பில் டிகிரிஸ் டெசிமலை 1, 2 தடவை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த 2 டெசிமலும் ரிமூவ் ஆகிடும். அடுத்து இந்த ஷீட்டில் சேல்ஸ் இன் ருபீஸ் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கு. இப்போ இந்த நம்பர்ஸுக்கு முன்னாடி ருபீஸ் சிம்பிளை என்ட்ரு பண்ணணும். அதுக்கு இந்த நம்பர் குரூப்பில் மேலே ஜென்ரல்னு இருக்குது, அதை ஓப்பன் பண்ணி இதில் கரன்சியை செலக்ட் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா சேல்ஸ் இன் ருபீஸ், ருபீஸுக்கு முன்னாடி ருபீஸ் சிம்பிள் என்ட்ராயிருக்கு. நீங்கள் டெசிமல் வேண்டான்னு விரும்புனீங்கன்னா டிகிரிஸ் டெசிமலை 2 தடவை கிளிக் பண்ணணும். டியர் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.